கொஞ்சம் பர்சனலாக நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியிருந்ததுங்க. அதுக்காக நான் வந்து அப்பா கூட ஷாப்பிங் போகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. அம்மாவை சாய்க்குட்டிகிட்ட விட்டுட்டு ஹாப்பியாக இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அப்பாட்ட கிளம்புறதுக்கு பஸ் ஏறிட்டேங்க. பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறிட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அன்றைக்கி ஒரு பெரிய காமெடி நடந்தது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடவே மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னு தெரில, கையில் வாட்ச் கட்டிட்டு போகாமல் இருக்கவும் முடியல. ஸோ நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கிறப்ப கட்டின வாட்சை தூக்கி கையில் கட்டிட்டு, ஓடாத வாட்சை கையில் கட்டிட்டு போனேன். இந்த மாதிரி எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அழகரும் ஆற்றுல இறங்கியிருந்தாரா, தண்ணி வந்து புதும்பு போயிட்டு இருந்தது. நம்ம காரில் போனால் இந்த வியூலாம் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் அழகாக பார்த்துட்டு போனேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமுக்க மைதானத்தை பார்த்தேன். இந்த சீசனில் எப்பயுமே இங்கே வந்து எக்ஸிபிஷன் நடக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் டிக்கெட் எடுத்து எப்படா உள்ளே போவோம், என்னென்னலாம் வாங்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல நின்று அவ்வளோ யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலங்கள் தானே.